ஜெயலலிதாவால் ஓரம் கட்டப்பட்டு ஏறத்தாழ அரசியல் அத்தியாயத்தின் இறுதி கட்டத்தில் இருந்தவர்தான் செங்கோட்டையன். ஜெயலலிதா மறைவுக்கு பின்னர் மீண்டும் உயிர் பெற்றது செங்கோட்டையன் அத்தியாயம். காரணம், சசிகலா குடும்பத்தின் மீதான மாறாத விசுவாசம் தொடர்ந்ததால் தான். இதனாலேயே சசிகலா சிறைக்கு போகும் நிலையில் கூவத்தூரில் செங்கோட்டையனை முதல்வராக அவரது குடும்பம் தீவிரமாக லாபி செய்தது. ஆனால் அன்றைக்கு செங்கோட்டையனுக்கு கோடிகளில் பெரும் கடன் இருந்தது. என்னதான் நிலம் புலம் இருந்தாலும் சுமக்க முடியாத இரட்டை இலக்க கோடிகள் கடனை சுமப்பதால் கப்பம் செலுத்த முடியாத சின்னம்மா என கண்கலங்கி நின்றதால் சசிகலாவின் சாய்ஸ் எடப்பாடி பழனிசாமி. எடப்பாடி பழனிசாமி முதல்வரான நிலையில் சசிகலா குடும்பத்தின் நெருக்கடியால் தனது குருநாதரான செங்கோட்டையனை வேண்டா வெறுப்பாக அமைச்சரவையில் சேர்த்துக் கொண்டார். அன்றிலிருந்து செங்கோட்டையன் அதிகமாக கவனம் செலுத்தியதும் தமது இரட்டை இலக்க கோடிகளான கடன்களை முடிவுக்கு கொண்டு வருவதுதான். அந்த கடன்கள் முடிவுக்கு வந்த நிலையில் எடப்பாடி பழனிசாமியோ சசிகலாவுக்கு எதிரியாகிவிட்டார். ஆனால் செங்கோட்டையனோ சசிகலா குடும்பத்திடம் இருந்து இம்மியளவும் விலக்காமல் இன்று வரை தொடர்பில் தான் இருந்து வருகிறார். இப்போது எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக செங்கோட்டையன் கழக குரல் எழுப்பியிருப்பது கூட சசிகலா குடும்பத்தின் குரல் தான் என்பதை எடப்பாடி பழனிசாமியும் எஸ்பி வேலுமணி உள்ளிட்டவர்களும் தெரியும். அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி காலத்தில் அதிருப்தி குரல்கள் பலராலும் எழுப்பப்பட்ட போது எல்லாம் எல்லோரது பார்வையும் செங்கோட்டையன் பக்கம்தான் திரும்பும். ஏனெனில் செங்கோட்டையனால் அரசியலுக்கு கொண்டு வரப்பட்டும் அதிமுகவை தன்வசமாக்கிக் கொண்ட எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக நிச்சயம் செங்கோட்டையன் பொங்கி எழுவார் என்பதுதான். அந்த எதிர்பார்ப்பை கச்சிதமாக நிறைவேற்றி இப்போது எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக பகிரங்கமாக போர்க்கொடி தூக்கிவிட்டார் செங்கோட்டையன். 2026 சட்டசபை தேர்தல் நடைபெறும் நிலையில் எதற்கும் எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று பேசாத சீனியர் செங்கோட்டையன் இப்போது பிரளயமாக கிளம்பி இருக்கிறார் எனில் அதிமுகவில் இனி ஆட்டம் மதகலமாக இருக்க போகிறது. தற்போது அதிமுகவில் மூத்த தலைவர் செங்கோட்டையன் போர்க்கொடி தூக்கி இருக்கும் நிலையில் சென்னை உயர்நீதிமன்றம் நாளை வழங்க இருக்கும் தீர்ப்பு அதிமுகவின் புதிய பிரளத்தை ஏற்படுத்துமா என்கிற கேள்விகள் எழுந்துள்ளன. இந்த சூழ்நிலையில் செங்கோட்டையனை வலையில் சிக்க வைக்க மேற்கு மண்டல அமைச்சர் தமது லாபி மூலம் படு தீவிரமாக முயற்சிக்கிறாராம். ஆனாலும் நம்பிக்கை இல்லாமல் இருக்கும் அறிவாலய தலைமையோ முயற்சி செய்து பாருங்கள், ரிசல்ட்டுக்காக காத்திருக்கிறோம் என சொல்லிவிட்டதாம். அறிவாலய தலைமை பட்டும் படாமல் பேசினாலும் செங்கோட்டையனை தூக்கி காண்பித்து தம்மை பார்த்து ஒட்டுமொத்த அறிவாலயமும் மிரள வைக்க வேண்டும் என்ற வேகத்தில் ஆபரேஷன் கையில் எடுத்து விட்டாராம் அமைச்சர். அதே நேரத்தில் செங்கோட்டையன் தற்போது என்னை பற்றி அநேகமாக முழுமையாக அறிந்திருப்பவர். மேற்கு மண்டல அமைச்சர்கள் இருவருமே அவர்களுக்கு நான் எந்த பக்கம் போவேன் என்பது கூட தெரியும். இருந்தாலும் முயற்சித்துதான் பார்க்கிறார்கள். அது அவர்களது விருப்பம். நாம் நமது விருப்பத்தை மட்டும் தெரிவிப்போமே. எதற்கு பகை என நாசுக்காக சொல்லிக் கொண்டிருக்கிறதாம். அதிமுகவின் மூத்த தலைவர்களில் ஒருவரான ஜெயக்குமாரோ எடப்பாடி பழனிசாமிக்கு பாராட்டு விழா நடத்தியது அதிமுக அல்ல, விவசாயிகள் அமைப்புதான் என மழுப்பலாக மட்டுமே பதிலளித்துள்ளார். இந்த பின்னணியில் தான் அறிவாலய தலைமையும் கோதாவில் குதித்து விட்டதாம். தமது பங்குக்கும் எண்ணெயை ஊற்றி தீயை வளர்க்கும் பணியில் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரனும் இறங்கி எடப்பாடி பழனிசாமியை கடுமையாக விமர்சிக்கிறார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க. மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க.